வணக்கம் வணக்கம் வணக்கம். நம்ம கதையோட கதாநாயகங்க குணசேகரன் அண்ட் தனசேகரன் ரெண்டு பேருமே அருமையாக அட்டகாசமாக இன்ஜினியரிங்கெல்லாம் படித்து முடித்து கம்ப்யூட்டர்லேயும் நிறைய ட்ரைனிங்லாம் எடுத்துக்கிட்டு இந்தியாவிலேருந்து ஒரு 18-20 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவுக்கு வந்து அட்லாண்டாவில் செட்டில் ஆயிட்டாங்க. ரெண்டு பேரும் காலேஜில் இருந்தே ஃப்ரெண்ட்ஸாக படித்தவங்களுக்கு இந்த மாதிரி சேர்ந்தே இங்கே வந்து ஒரு 2 years படிச்சுட்டு அதுக்கப்புறம் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக ஹாப்பியாக பெரிய கம்பெனியில் வேலையும் கிடைக்க நல்லா சம்பாதிச்சுக்கிட்டு சௌரியமாக இருக்காங்க. ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டாங்க, புத்திசாலித்தனமா அங்கே ஊரில் கல்யாணம் பண்ணிக்கன்னு ரெண்டு ஃபேமிலிலையும் உயிரெடுத்த போது நல்லா பண்ணா பாருங்கள், நீங்களே பாருங்கள்லாம் சொல்லிட்டு ஒரு வீட்டில் ஒரு பொண்ணை பார்க்க நம்ம தனசேகரம் போன போது அந்த பொண்ணுக்கு ஒரு தங்கச்சி இருக்குது. கிட்டத்தட்ட 1.5 வயசு தான் வித்தியாசம். அந்த பொண்ணுக்கும் நாங்கள் அடுத்தது பார்க்கணும் மாப்பிள்ளைன்னு சொன்னோன்னே, ஐயோ நம்ம கையில் அருமையான மாப்பிள்ளை ஒருத்தர் இருக்காருன்னு குணசேகரனை ரெஃபர் பண்ண அவங்க குணசேகரனுடைய விஷயங்களை விசாரிச்சு எல்லாம் பார்க்க, அடேடே ரொம்ப தேங்க்ஸுங்க, உங்களுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கா? எனக்கு சின்ன பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு, பெரிய பொண்ணை குணசேகரனுக்கு பிடிக்க நினைக்கிறேன்லாம் சொல்லி குணசேகரன் வந்து பெரிய பொண்ணை பார்த்துக்கிறதெல்லாம் பண்ணி எல்லாம் ஓகே ஆகி அக்கா தங்கச்சியை இந்த 2 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு அங்கே அட்லாண்டாவில் போட்டுக்கிட்டு வருஷத்துக்கு ஒரு $200-220,000 சம்பாதிக்கிறாங்க ஈச். கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவ்வளவுதான். அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். அடேடே பொண்ணை பார்க்க வந்த மாப்பிள்ளை ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னொரு பொண்ணுக்கு மாப்பிள்ளையை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாரு. இப்படிதான் இருக்கணும் பசங்க, தங்கமான பசங்க நமக்கு வந்து சேர்ந்த மாப்பிள்ளைங்க அப்படின்னு அந்த மாமனாருக்கு மாமியாருக்கு ஒரே சந்தோஷம். இது ஒரு 20 வருடத்துக்கு முன்னால் நடந்த கதையை கேட்டுங்க. அதாவது இப்போ இவங்களுக்கு வயசு 40. ரெண்டு பேருக்கும் நண்பர்கள் 2 பேருக்கும் 40 வயசு. கல்யாணம்லாம் முடிஞ்சு ஒரு பொண்டாட்டி ஒரு குழந்தை, ஒருத்தனுக்கு பொண்ணு ஒருத்தனுக்கு பிள்ளை. அப்படியாக இருக்கிற போது என் பொண்ணை உன் பிள்ளைக்கு தான் கொடுப்பேன்னு சொல்ல, ஐயோ என் பிள்ளைக்கு ஒரு வயசு கம்மிடா உன் பொண்ணை விட அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல மகாத்மா காந்தி மாதிரி பெரிய பெரிய மனுஷங்க எல்லாமே அந்த மாதிரி வயசு அதிகமாக உள்ள பொம்பளை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருந்திருக்காங்களே, அதனால அதே மாதிரி இவங்களும் இருக்கட்டும் அப்படிலாம் சொல்லி இல்லையே 2 பேரும் ஜாலியாக பேச அந்த அளவுக்கு க்ளோஸு. ஒரே சப்டிவிஷனில் வீடை வாங்கிட்டாங்க. அக்காவும் தங்கச்சியும் வேற, 2 உயிராக பழகுதுங்க. பணத்துக்கு பணம், வசதிக்கு வசதி எல்லாம் இருக்குது. அண்ட் அந்த மாதிரி இருக்கிற போது அடிக்கடி வெளியூர் போகிறதுன்னா அங்கே போகிறதுன்னு இங்கே போகிறதெல்லாம் ஹாப்பியாக இருக்காங்க. அதுங்களும் ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் $60,000-70,000 சம்பாதிக்குதுங்க. இவன் எதுக்கம்மா வேலைக்கெல்லாம், ஐயோ எனக்கு பொழுது போனங்க, சும்மா உங்கள் மூஞ்சியே பார்த்துட்டு இருக்க முடியாதுன்னு சொல்ல, அதுவும் நைட்டு தான் இல்லை ஹேண்ட்ஸம் ஃபெலோஸை பார்த்து ஜொல்லு விட்டுட்டு வாணி அப்படின்லாம் கிண்டல் பண்ணிவிட்டு அதுங்களும் வேலைக்கு போகுது, இவங்களும் வேலைக்கு போகிறாங்க, இதை பண்ணுறாங்க. ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே வீக்கெண்டெல்லாம் ஒரே குஷி தான். நல்ல ஃப்ரெண்ட்லி பீப்புள். இந்த மாதிரிலாம் நல்லபடியாக வாழ்க்கை போகிற போது ஒரு தடவை இவங்களுடைய பழைய காலேஜில் படித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுற அலுமினி இது மீட்டிங் வரும்போது இவங்க 2 பேரும் நாங்கள் 2 பேரும் ஒரு 10-15 நாள் இந்தியாவுக்கு போகிறோம், நீங்களும் வரீங்களான்னு கேட்க, ஐயோ எங்களுக்கு அக்கௌண்ட் க்ளோசிங் இருக்குது, அது இருக்கிற அந்த பொண்ணுங்க 2 வேறு ஏதோ காரணத்தை சொல்லி பசங்களுக்கு வேறு பள்ளிக்கூடம்லாம் போயிடும், ஸோ நீங்கள் போயிட்டு வாங்க, நாங்கள் இங்கே ஊரில் இருக்கோம், அப்புறமா சேர்ந்து எல்லாரும் பசங்க வெக்கேஷன்லாம் வரும்போது ஜாலியாக போகலாம், நீங்கள் வேணால் இப்போ போயிட்டு வந்துருங்கன்னு சொல்ல, அவங்க 2 பேரும் இருக்கிற லீவு நிறையா இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு 2 weeks ஆஃப் எடுத்துக்கிட்டு சந்தோஷமாக சென்னைக்கு கிளம்பி விட்டார்கள். வந்து இறங்குறாங்க ஏர்போர்ட்டில். வயசான காலத்தில் மாமனாரை வந்து, வாங்க மாப்பிள்ளை 2 மாப்பிள்ளையும் சேர்ந்து வந்திருக்கீங்க, திருஷ்டி பட்டுற போது வாங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே சூடெல்லாம் கொளுத்தி திருஷ்டி எடுத்து இவங்களை ஜம்முன்னு அவங்க இனோவா காரில் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு பெரிய பங்களா கட்டி வச்சுருக்காங்க செம்மாஞ்சேரியில் ஒரு 5 கிரவுண்டில். ஹாப்பியாக ஆளுக்கு ஒரு ரூமை கொடுத்து சௌரியமாக பார்த்துங்க, வேலைக்காரிங்க இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க, உங்களுக்கு என்ன வேணாலும் கிடைக்கும். காலையில் நான் ஒரு 6:30-7 மணிக்கெல்லாம் எழுந்து இட்லி எல்லாம் பூ போல் பண்ணி வச்சுருந்தேன் சொல்ல, ஐயோ எல்லாம் வேணாங்க, நாங்கள் சங்கீதா இதில் சரவண பவன்லாம் சாப்பிடணும்னு ஆசைப்படுறோம். அட அங்கே போய் யாராவது சாப்பிடுவாங்களா, வீட்டு சாப்பிட்டுட்டு நல்லா இல்லைன்னா அங்கே போய் சாப்பிடுங்கலாம் சொல்லி எல்லாம் பண்ணி காலையில் ஏன்னா ராத்திரி தானே வருது ஃப்ளைட்டெலாம் 4-4:30 மணி வீட்டுக்கு வரும்போது இவங்க எந்திரிக்கிற போது 9-9:30 மணி ஆகிப்போச்சு. ஆனால் ஏதோ வாசனை தூக்குதேன்னு சொல்லிட்டு கதவை லேசாக திறந்து பார்த்தா சும்மா கும்பகோணம் டிகிரி காஃபி மாமியார் போட்டு அமக்கலப்படுத்தியிருக்காங்க. அண்டு மாடியிலேருந்து வான்னு கூப்பிடுது. உடனே ஓடி போய் பல்லுகள்லாம் தேய்ச்சிட்டு கீழே வந்து, ஆஹா காஃபி வாசனை தூக்குதேம்மா அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு தான் ஸ்பெஷலாக போட்டிருக்கேன், மாப்பிள்ளைங்க 2 பேருக்கும் கும்பகோணம் டிகிரி காஃபி பிடிக்குமே அப்படின்னு மாமியார்காரி வெக்கப்பட்டுக்கிட்டே சொல்ல, கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த அருமையான காஃபி, அட்டகாசமான காஃபியை ரொம்ப மிதமான சுகரோட சாப்பிட்ட போது
ஆஹா காஃபினா இது, இந்த காஃபிக்காக வேண்டியே நம்ம அமெரிக்காவெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இந்தியாவுக்கு வந்துடணும் சொல்ல, சரி 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 இந்த பொடியை நான் அப்பப்போ உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி காஃபி சாப்பிட்டு அதுக்குள்ளே பூ போல இட்லி, பூனா பூ ஃப்ளவர் மாதிரி இட்லியை பண்ணி கூடவே சாம்பார் என்ன சட்னி என்ன அண்ட் ஒரு 2 நிமிஷம் இருங்க வடை வெந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்ல இவங்களுக்கு நாக்கில் ஜலம் ஊற அந்த மாப்பிள்ளையும் இந்த மாப்பிள்ளையும் கீழே ஓடி வந்து டைனிங் டேபிளில் உட்காந்துரும் போது சும்மா ஆளுக்கு ஒரு 10 இட்லி 6 வடை வெளுத்துக்கிட்டாங்க. சட்னி அப்படி டேஸ்டியாக இருக்குது, தக்காளியை போட்டு சாம்பார், ஆஹா தக்காளி சட்னின்னே சொல்லலாம், அது அந்தளவுக்கு சூப்பராக சாப்பிட்றாங்க. கடைசியில் பே அப்படின்னு ஒரு ஏப்பத்தை விட்டுட்டு 2 பேரும் முடியாது வாயை திறந்தா காக்கா குத்துற லெவலில் இருக்கோம் நாங்கள். தேங்க்யூ அப்படின்னு மாமியாரை தேங்க் பண்ணிட்டு மாமனார் 2 பேரும் என்ன ஒரு வாரம் பட்டினி கிடந்தீங்களா, பட்டினி பட்டாள மாதிரி இருக்கீங்களே எல்லாம் கிண்டல் பண்ண. மாமா உங்களுக்கு தெரியாது அமெரிக்காவில் நாங்கள் பல நாள் ஒரு நாள் சமையல் பல நாள் அதுவேன்ட்டு கஷ்டப்படுவோம், ஆனால் இந்தியாவில் ஆஹா என்ன லக்கி நீங்கள்லாம் சொல்ல. ஆமாம் லக்கி தான், ஒரு 2 நாளைக்கு இருக்கும் அப்புறம் பாருங்கள் நீங்கள் 3ஆவது நாள்னு சொல்ல. இங்கே விலைவாசிலாம் பயங்கரமாக ஏறி போச்சுப்பா, எங்கள் 2 பேருக்கே மாதத்துக்கு 70-80,000 ரூபா ஆகுது. என்னது உங்கள் 2 பேருக்கு 70-80,000 ரூபாயா? எங்கள் அப்பா வெறும் 800 ரூபாய் சம்பாதிச்சுக்கிட்டு எங்கெல்லாம் படிக்க வச்சு ஆளாக்கினாரே அப்படின்னு சொல்ல. அது அந்த காலம் 30 வருஷம் முன்னாடி, இன்றைக்கி எப்படி தெரியுமா அப்படிலாம் சொல்லி இவங்களுக்குலாம் ஆச்சரியமாக போச்சு. அப்படியே வெளியே போகிறாங்க வராங்க வைக்கிறாங்க. அந்த அலுமினி இது கூட்டம் 2 நாள் நடக்குது, அந்த 2 நாளும் போய் ரொம்ப குஷியாக இருக்காங்க, ஜாலியாக இருக்காங்க. அப்போ தான் அங்கே மீட் பண்ணுறாங்க அவங்களுடைய பழைய தோஸ்து ஜோசப் மீட் பண்ணி, ஏய் ஜோசப் என்னப்பா இப்படி இருக்கேன்ல, நல்லா இருக்கேன், நீங்கள் 2 பேரும் அமெரிக்காவுக்கு ஓடி போட்டீங்க, நாங்கள் வேறு வழி இல்லாமல் இங்கே தான் இருக்கோம், இங்கேயே ஏதாவது பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி என்ன தான் பண்ணுற, உனக்கு 40 வயசாக போகுதுப்பா, என்ன மாதம் ஒரு 4-5 லட்சம் சம்பாதிக்கிறேன், பட் இருந்தாலும் இந்த டூரிஸ்ட் வண்டிங்கெல்லாம் வச்சு மேனேஜ் பண்ணுற ஒரு 15-20 வண்டிகள் ஓடுது நமக்கு, புது வண்டி பழைய வண்டி எல்லாம், அதில் 2 மினி வேன் இருக்குது, ஏதோ மாதத்துக்கு ஒரு 4-5 லட்சம் வருது, அப்படி போயிட்டுருக்கு வாழ்க்கை அப்படி சொல்லிடுது. 4-5 லட்சம் உனக்கு போய்கிட்டு இருக்கா, என்னப்பா இது அப்படின்னு ஆச்சரியப்பட்டு, பரவாயில்லையே வெரி குட் டன் குட் அப்படின்னா, நானும் இன்றைக்கி நைட்டு நம்மலாம் வெளியே போகிறோம் அப்படிலாம் சொல்லிவிட்டு அந்த அலுமினியெல்லாம் முடிஞ்ச அடுத்த நாளைக்கு சந்தோஷமாக இவங்களை கூட்டிக்கிட்டு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் போயிட்டு ஒரு சூப்பர் டின்னர் வித் ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுக்க அவ்வளவுதான் குஷியாகிட்டாங்க. ஆகா இல்லையா எங்கே உழையா பாரு என்ன ஜாலியா சரி ஒரு ஜோசப் டிரைவ் நீ பண்ணுவே, டிரைவர் இருக்கான், பட் ஆனால் இதெல்லாம் நான் தான் ட்ரைவ் பண்ணேன், என்ன நம்ம ஆளுங்க தானே போலீஸ்லாம் எல்லாம் யார் நம்ம மேலே கை வச்சிருவாங்களா, அதெல்லாம் கவலையப்படாது நீ, நான் ஒட்டு அவனை வீட்டில் விட்டுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நைட்டு ஒரு 12-1 மணிக்கு வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு போக, உனக்கு என்ன வேணாலும் கூச்சப்படாமல் கேளு ஜோசப் இருக்கான் செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்ல. டெய்லிக்கு ஜோசப்பை மீட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. சாயங்காலம் ஜோசப்போட கூத்தடிக்கிறாங்க. 1-2 அவங்களுடைய பழகினவங்க கூட ஏய் ஜோசப்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பா அப்படிலாம் சொல்கிறாங்க. எவ்வளோ நல்லவனாக இருக்கான் பாவம், பணத்தை தனியாக வாரி அரைக்கிறான், இவனை போய் சந்தேகப்படுறீங்களே, எல்லாம் இவங்களுக்கு மனசுக்குள்ளே பொறாம தான் எல்லாருக்கும், அவன் நல்லா வந்துட்டான்ல, இவனுங்கெல்லாம் பாவம் 1 லட்சம் 1.5 லட்சம் சம்பாதிச்சுட்டு இருக்கானுங்க, அவன் நல்லா 4-5 லட்சம் ஈஸியாக சம்பாதிக்கிறதுல பார்த்து பொறாமை இவங்களுக்கெல்லாம் சொல்லி 2 பேரும் பேசிட்டு சரி ஜோசப்கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. அப்புறம் ஜோசப் அப்படிலாம் போய் ஒரு நாளைக்கு என்னையா பாவம் டயர்டாக அங்கங்கே அலையிறீங்க வைக்கிறீங்க, ஒரு மசாஜ் வேணுமா அப்படின்னு சொல்ல. மசாஜா இங்கேயா, என்னப்பா தாய்லாண்டு மாதிரி ஏதோ சொல்கிற அப்படின்னு சொன்ன உடனே, அட தாய்லாண்டெல்லாம் பிச்சை வாங்கினேயா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போனோம். 2 பேருக்கும் ஒரு மசாஜு. எவ்வளோப்பா சார்ஜ் எதுக்குங்கிறான், அதெல்லாம் நீ ஏன் கவலைப்படுற, நமக்கெல்லாம் ஃப்ரீ தான் அப்படின்னு. ஃப்ரீயா எப்படி ஃப்ரீ, எல்லாம் பழக்கம் தான் நமக்கு அப்படிலாம் சொல்லி இது பண்ணிட்டு இவங்க 2 பேரும் இந்த பக்கம் போனோன்னு டக்குன்னு ஒரு 5,000 ருபீஸை கொடுத்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கவனிச்சேங்க நல்லான்னு சொல்ல உயிரை விட்டு மசாஜ் எல்லாம் பண்ணி என்ன பண்ண. ஜோசஃபுடைய இன்ஃப்ளூயன்ஸ்லாம் பார்த்து மிரண்டு போயிட்டாங்க. குணசேகரணம் தனசேகரணம் 40 வயதில் நாய் குணம் அப்படியாக எல்லாம் போக அதுக்கு அடுத்த நாளைக்கு இதெல்லாம் என்னப்பா மசாஜ்லாம் நல்லா என்ஜாய் பண்ணீங்களா அப்படின்னு கேட்க, நல்லா இருந்தது ரைட், இதெல்லாம் இவ்வளோ பிடிச்சதுன்னா ஒரு நாளைக்கு உங்களை நம்ம ஐடியல் ஹோட்டலில் ஒரு ரூமில் வச்சு ஒரு குட்டியோ 2 குட்டியோ தள்ளிட வேண்டியதான் அவங்கள. ஐயோ அதெல்லாம் வேணாம்ப்பா, சேச்சா நம்மெல்லாம் ஒய்ஃபுக்கு துரோகம், ஒய்ஃபுக்கு துரோகம், இந்த மாதிரி நேற்று மசாஜ் பண்ணி உன் ஒய்ஃப் என்றைக்கா அந்த மாதிரிலாம் மசாஜ் பண்ணியிருக்கா உனக்கு, சி சொன்னலாம் இது முதுக போய் பிடிக்க சும்மா இருக்க நீங்கள் அப்படின்னு திட்டுங்க. அதான் அதாவது பல நல்ல விஷயங்கள் வீட்டில் கிடைக்கலன்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஹோட்டலுக்கு போகிறோம், போண்டா சாம்பார் கேட்குறோம். அதே மாதிரி பஜ்ஜி, வீட்டில் பஜ்ஜி அடிக்கடி போட மாட்டாங்க, எண்ணெய் ஹெல்த்துக்கு ப்ராப்ளம் அது இதுவாங்க. சரி எப்போது ஒரு தடவை நம்ம ஹோட்டலில் போயிட்டு பஜ்ஜி ஹாப்பியாக சாப்பிட்லையா, போண்டா சாம்பார் சாப்பிட்லையா, வீட்டில் கேட்டாங்க இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது,
இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக டயட்டை போட்டு கொடுப்பாங்க. இந்த ப்ராப்ளம்லாம் இந்த பொம்பளைங்களோட ரொம்ப அவஸ்தப்பா. ஃபார் அ சேஞ்ச் ஹோட்டலுக்கு போகிற மாதிரி சில விஷயங்களை என்ஜாய் பண்ணணும். என்ன சொல்கிற நீ? ஜாலியாக நீ போய் பாரு, ஐடியல் பீச்சில் போயிட்டு ஒரு குட்டியோட ஜாலியாக இருந்து பாருங்க. அதுக்கப்புறம் டெய்லி வந்து டேய் இன்னைக்கு ஒன்று கிடைக்குமா, இன்னைக்கு ஒன்று கிடைக்குமா, ஜோசப் ஜோசப்னு அலைவீங்க. ஜோசப் என்னப்பா இது அங்கிள் சாப் மாதிரி ஆயிட்டியே நீ அப்படிலாம் சொல்ல. டே கிண்டலாக பண்ணுறீங்க படவாஸ், ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபாரின்லேருந்து வந்திருக்கீங்கன்னு ஹெல்ப் பண்ணால் இது வேறையா அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ண இவங்களுக்கும் 40 வயதில் நாய் குணங்கிற மாதிரி ஒரு மாதிரி மனசு சபலப்பட சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி வீக்கெண்ட்லாம் கூட்டமாக இருக்கதா இருக்கும், டேஞ்சர். ஒரு தேர்ஸ்டே அன்னைக்கு காலையில் 7:30-8 மணிக்கு போயிட்டு சாயங்காலம் 5:05 வந்துடுங்க அப்படின்ட்டு வண்டி இருக்குது, டிரைவர் இருக்கான், கவலைப்படாதீங்கன்னு அனுப்பிச்சி விட்டுறான். பார்த்தா ஒரு பொண்ணு பாவம் 19-20 வயசு இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, பாவம் குடும்ப பொண்ணு மாதிரியே இருக்குது, நல்ல ஃபிகரு அண்டு அழகாக உட்கார. இவங்களுக்கு சபலம் பிச்சுக்கிட்டு போகுது. ஐயோ ஜோசப் இவ்வளோ நல்லவனாக இருக்கானே, ஜோசப் இவ்வளோ நல்லவனாக இருக்கான்னு நினச்சி லெஃப்டில் இவன் உட்கார, நடுவில் இந்த பொண்ணு உட்கார, ரைட்டில் அவன் தனசேகரன் உட்கார. டிரைவர் திருட்டு பார்வை பார்த்துக்கிட்டே அந்த கண்ணாடி வழியாக வண்டியை ஓட்ட ஒரு 40 மினிட்ஸில் ஐடியல் பீச் போக இவங்க கிரெடிட் கார்டை தூக்கி போட ஜம்முன்னு ஒரு ஏசி ரூமு அண்டு உள்ளே இன்னொரு மறைவாக இருக்கா மாதிரி பார்த்து அதுக்கு 8,000-10,000 வாங்குறாங்க. டசன்ட் மேட்டர் அப்படின்னு காலை தூக்கி போட்டானுங்களே. ஹாப்பியாக இருக்க உள்ளே போயிட்டு குஷியோ குஷி. 2 பேருக்கு உடம்பெல்லாம் நடுங்குது பயத்தில். இது வரைக்கும் இதெல்லாம் பண்ணதில்லை. பேச்சுலராக இருக்கிறது 1-2 தடவை அங்கங்கே போய் 2-3 பொண்களோட பேசியிருக்காங்க வச்சுருக்காங்க. இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் நினச்சி கூட பார்த்ததில்லை. ஆனால் இப்போ ஜோசஃபோடு கைங்கரியம் திருவிளையாடல் இவங்க 2 பேரும் தனியாக ஒரு குட்டியோட ஐடியல் பீச்சில் இருக்க ஒரு பெரிய போர்வை எடுத்து நடுவில் அந்த குட்டியை போட்டு ஐயோ இனிமேல் இது சொன்னாக்க சென்சார் கட் ஆகிடும். படிக்கிறவங்கெல்லாம் சி எவன்டா இதை எழுதினான், இவ்வளோ கேவலமான புத்தி ஒன்று பல கேவலமான காரியங்களை பண்ணிக்கிட்டே சொல்லுவாங்க. அதனால் இதோட கட்டு. 2 பேரும் சந்தோஷமாக இருக்காங்க, இது பண்ணுறாங்க வைக்கிறாங்க பாருங்கள். அப்பப்போ டிரைவர் வந்து சார் அது வேணுமா இது வேணுமா சார்னு கேட்க, போண்டா என்ன அட்டகாசமான பஜ்ஜி என்னெல்லாம் வாங்கிட்டு சொல்லி அதெல்லாம் போயிட்டு வெளியே நாங்கள் கொடுக்குற ஃபுட்டு சுமாராக தான் இருக்குன்ட்டு வெளியே போயிட்டுலாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து இவனுக்கு கொடுக்குறான். அண்ட் ஒரு 4:30-5 மணிக்கு சார் எப்போ சார் கிளம்ப போகிறோம் டிரைவர் கேட்க, இன்னொரு ½ அன் ஹவரில் கிளம்பிட வேண்டியதான்ப்பா அப்படின்னு அவங்க சொல்ல, சார் ஒரு சின்ன ரிக்வஸ்ட் சார், நீங்கள்லாம் ஜாலியாக இருக்கீங்க சார், எனக்கு ஒரு 10-15 நிமிஷம் கொடுக்கூடாதா சார் அப்படின்னு கேட்க, என்னது உனக்குப்பா ஏய் சார் ஜோசப் சார் எது சொல்கிறாங்க சார், அடிச்சே கொண்டு வார் சார், வேலையை விட்டு தூக்கிடுவார், அப்புறம் என் குடும்பம்லாம் போச்சு சார் நான் சொல்ல. யோசிக்கிறாங்க, சரி யான் பெற்ற இன்பம் வையகமும் பெருக அப்படின்னு சொல்லி, சரிடா ஒன்றும் ஒரி பண்ணாது, நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறோம், நீ போய் 10-15 நிமிஷம் இருந்துட்டு, ஆனால் ரொம்ப டைம் எடுக்கக்கூடாது சார் 10-15 மினிட்ஸ் தான் சார்னு சொல்லிவிட்டு இது பண்ண. இவங்க கிளம்புற போது அந்த பொண்ணுக்கிட்ட இருமா டிரைவர் வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணி கூப்பிட்டு வருவார் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. இவர் டிரைவர் உள்ளே போகிறாரு. போயிட்டு ஒரு 10-15 நிமிஷம் இருந்துட்டு வெளியே வந்துட்டு, என்னப்பா பொண்ணு வரலையா அப்படின்னு ஒன்றா, இல்லை சார் அது வந்து ஃபோனில் பேசி இன்னொரு கஸ்டமரை கரெக்ட் பண்ணிடுச்சு சார், இந்த ரூம் தான் 24 ஹவர்ஸுக்கு பே பண்ணியிருக்கீங்களாமே நீங்கள், அதனால் 25,000 rupees கேட்டு ஒரு கஸ்டமர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு சார். அண்டு பயங்கரமான ஆளாக இருக்குது. சேச்சா என்னையா பயந்த பொண்ணு பாவமாக இருந்தது, என்ன பாவம் சார், ஐயோ இதுக்கெல்லாம் வெளியில் இப்படி தான் சார் நடிக்கும், ஆனால் மனசுக்குள்ள பயங்கரிகள் சார் அப்படிலாம் சொல்லிங்களே. பயங்கரமாக அவன் சொல்ல வண்டி எடுத்துக்கிட்டு எல்லாம் கிளம்பி திருப்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தால் பாவம் அப்பாவி மாமனார் மாமியாரெல்லாம் அங்கே பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்த மாப்பிள்ளைகள்னு சொல்லிட்டு உயிரை கொடுத்து இது பண்ண 40 நாய் குணங்கள் 2 ஒருத்தரை பார்த்து திருட்டு மொழி முழிச்சுக்கிட்டு உள்ளூர கில்ட்டியாக குத்துது. அண்டு அப்பாவும் அம்மாவும் மாமனார் மாமியாரும் ரொம்ப அன்பாக இருக்கிறத பார்த்து கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கிறாங்க. படுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு போய் படுத்துட்டு எடுத்துட்டு எல்லாம் பண்ணி ஒரு மாதிரி ஒரு 12 hours ஆகி அடுத்த நாள் காலையில் தான் கொஞ்சம் கில்ட்டு குறையுது. அப்பாடி இனிமேல் இந்த மாதிரி தப்பே பண்ணக்கூடாது சத்தியமா. ச்சே என்னடா இது ஜோசப் ஒரு மாதிரி ஆளுன்னு சொன்னாங்க, இந்த மாதிரி நம்மளை டெம்ப் பண்ணிட்டானே அப்படின்னு அவன் மேலே வழியை தூக்கி போனேன். டேய் அப்படின்னு மனசாட்சி குத்துன்னு குத்துது. ஏன்டா போய் சொல்கிறீங்க, உங்கள் சபலத்தில் தானே போனீங்க, இது ஏன் பழியை தூக்கி ஜோசப் மேலே போடுறீங்க வைக்கிறீங்கன்னு போட. ஒரு 10-10:30 மணி இருக்கும். அப்பா எல்லாம் முடிஞ்சதுன்னு ஓரளவுக்கு வீட்டில் கலகலன்னு ஆரம்பிக்கிற போது வாசலில் ஒரு போலீஸ் வண்டி வந்து நிற்கிறது. அன்பும் பண்பும் அறிவும் நிறைந்த உயிருக்கு உயிரான ரசிகர்களே நேயர்களே, நான் தான் உங்கள் அட்லாண்டா கணேஷ். புதுக்கதையை சொல்ல வந்து விட்டேன், பாதி சொல்லிவிட்டேன். இந்த கதையோட டைட்டில் 40 வயதில் நாய் குணம். நல்லா கேட்டுங்க.
கதையோட டைட்டில் 40 வயதில் நாய்குணம். அதான் நம்ம குணசேகரன் தனசேகரன் செய்த திருவிளையாடலில் இப்போ கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் பக்கம் வந்து விட்டோம். அதாவது நம்ம குணசேகரனும் தனசேகரனும் முதல் நாள் நடந்த விஷயத்திலிருந்து மீண்டு வெளியே வர, அஃப்கோர்ஸ் அவங்க ஒன்றும் விருப்பமெல்லாம் செய்யலை, விரும்பி செய்த விஷயம். இருந்தாலும் தப்புன்னு சொன்னால் உள்ளே இருக்கிற மனசாட்சி குத்தி 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 காட்டுமே. அப்படி குத்தி குத்தி காட்டுற போது முதல் நாளைக்கு ஃபுல்லாக தலைவலி எதுன்னு சொல்லிட்டு மாமனார் மாமியார்ட்டேருந்து எஸ்கேப் ஆகி நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் அடுத்த நாள் காலையில் ஒரு 9-9:30 மணிக்கு தான் கீழே வராங்க. வந்துட்டு கொஞ்சம் கில்ட் ஃபீல் அப்படி குறைய ஆரம்பிக்குது. சரி ரைட், வயசானவங்க இவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுங்கிற போது இருக்கிற போது தான் வாசலில் ஒரு போலீஸ் வண்டி வந்து நிற்குது. பார்த்த உடனே திக்குக்குது இவங்களுக்கு. அவங்க பெரியவங்க 2 பேரும், அம்மா போலீஸ் வண்டி வந்துருக்குமா வாசல்லன்னு ஒரு வேலைக்கார பொண்ணு வந்து சொல்ல, போலீஸ் வண்டியா நம்ம வீட்டுக்கா எதுக்கு அப்படின்னு கேட்க, அதான் அந்த பாஸ்போர்ட் இதுக்கா வண்டி ஏதோ கேட்டிருந்தே நீ, புதுசாக பழசு காலியாக போச்சு புதுசு வாங்கணுன்றதுக்கு தான் அது செக்கிங் வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்க, ஓஹோ அந்த மாதிரி எதுக்கும் வந்திருக்காங்க போல் இருக்குன்ட்டு குணசேகரன் தனசேகரன் நினைக்க, ஒரு கான்ஸ்டபிள் மாதிரி ஒருத்தர் உள்ள வந்து, குட் மார்னிங், இங்கே குணசேகரன் தனசேகரன் 2 பேர் இருக்காங்களா அப்படின்னு கேட்க, இவங்க 2 பேரும் காஃபி குடிக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிற போது இவங்க பேர் வந்த உடனே குபீர்னு துள்ளி குதிச்சு காஃபியெல்லாம் கொட்டி, என்னாச்சு யாரு யாரு அப்படின்னு கேட்க, இல்லை குணசேகரன் தனசேகரன் யூஎஸ்லேருந்து வந்தவங்க, உங்களை பார்க்கணுன்னு சொல்லியிருக்காரு, நீங்கள் இங்கே செம்மாஞ்சேரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொஞ்சம் வரணுங்க, நீங்கள் ஒரு 1 ஹவரில் வருவீங்களா சொல்ல சொன்னார் அப்படின்னு சொல்ல, ஷாக்குடு. அவர் சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு நீங்கள் 1 ஹவரில் வந்துடுங்க, இங்கே வெயிட் பண்ணுவார் அப்படின்னு சொல்ல போயிட்டார். ரொம்ப ஷாக்காகி 2 பேரும், போலீஸ் எதுக்கு ஸ்டேஷனுக்கு அப்படின்னு. மாமனார் மாமியாரும், என்ன மாப்பிள்ள ஏதாவது பிரச்சனையா, எதையாவது தொலைச்சிட்டிங்களா, கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுத்தீங்களா, என்னாச்சு உங்க போலீஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா ஒரு சின்ன விஷயம் ஒன்று இருக்குது பார்க்கணும் அதை அப்படின்னு சொல்லி, மோதிரம் ஒன்று, அட போங்க நீங்கள் இந்த ஊரில் தொலைஞ்சதான் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், போலீஸெல்லாம் பார்த்துக்கத்து அப்படிலாம் சொல்லிவிட்டு, என்ன நம்மளுடைய இவர் டாப்பில் இருக்கார் ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காரு, போலீஸுக்கெல்லாம் ஹெட்டு நம்பர் 1, அவர் நமக்கு தெரிஞ்சவர் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படி ஏதாவது தேவைன்னு சொன்னால் அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னால், இது என்ன வேல்யூ இருக்கும் நீங்கள் தொலைச்சது, இல்லை அது ஒன்றும் பெருசு இல்லை, ஒரு 5 கிராம் 4 கிராம் தான், அப்படியா இதுக்கெல்லாம் ஒரு ட்ரபிள் பண்ணலாமான்னு தெரியல, ஏதாவது பெரிய விஷயமா இருந்தால் ட்ரபிள் பண்ணலாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்ல, 2 பேரும் பயந்து நடுங்கிக்கிட்டு, ஐயோ என்னடா இது பிள்ளையார் பிடிக்க குரங்கா முடிஞ்சிருச்சா, என்னாச்சு தெரியலையே, அந்த பொண்ணை சேஃபாக கொண்டு போய் நம்ம விடாது, நம்ம தப்பா, என்ன நடந்தது தெரியலையேன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு முல்லா, சரி ரைட் நம்ம அப்படி இங்கேருந்து என்ன ஒரு மைல் இருக்குமா, ஜாலியாக வாக் மாதிரி ஆச்சு, நடந்து போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம், இங்கே வீட்டில் இருந்து ஏதாவது சீன் கிரியேட் பண்ணிட்டா வம்பாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு முல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு, எல்லாம் நகை நட்டு இது மாதிரி இப்போ மைனர் செயின் மோதிரம் இதெல்லாம் கட்டி வச்சுட்டு சாதாரணமாக போகலாம், அவங்க வேறு ஏதாவது துட்டு எடுப்பிடுங்க ட்ரை பண்ண போகிறாங்க எல்லாம் சொல்லிவிட்டு 2 பேரும் முள்ள நடந்து பொடி நடையா ஸ்டேஷன் போகிறதுக்குள்ளேயே கைகாலெலாம் உதறது வைக்கிறது போகுது. பார்த்தா கரெக்டாக ஜோசப் அங்கே வெயிட்டிங் போலீஸ் ஸ்டேஷன் வாசலில். வந்தவொடனேக்கு அப்புறம் வாங்க வண்டியில் இருங்க உள்ளே போகாதீங்க, போனால் வம்பில் மாட்டிப்பீங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி, ஆமாம் அந்த பொண்ணு என்ன பண்ணீங்க நீங்கள், அந்த பொண்ணு 2 நாளாக காணாமல் போயிடுச்சுன்றாங்க அப்படின்னு சொல்ல, என்னது பொண்ணு காணாமல் போயிடுச்சா, என்ன ஆச்சரியமாக இருக்குது, நாங்கள் அங்கேயே தங்கிக்கிறேன்னு சொல்லிச்சு, உங்கள்கிட்ட சொல்லிச்சா தங்கிக்கிறேன்னு, இல்லை எங்ககிட்ட சொல்ல உங்கள் டிரைவர்கிட்ட சொல்லிச்சு, என்னையா பொறுப்பு இல்லாமல் பேசுகிறீங்க, உங்களை நம்பி ஒரு 19-20 வயசு பொண்ணு அனுப்பிச்சிருக்கோம், அதை நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்க, டிரைவர் ஏண்டா நீங்கள் 2 பேரும் படித்தவங்க இது பண்ணுவாங்க, உங்களை நம்பி தானே அனுப்பிச்சேன், நான் டிரைவரை நம்பி அனுப்பிச்சேன்
அவங்களுக்கு 2 பேரும் தலையை தொங்க போட்டுக்கிட்டு ஐயோ ஏதோ தெரியாம ஆச்சு ஜோசப், என்னன்னு புரியலப்பா, எனக்கு ஒன்றும் புரியல. ஐயோ அவங்க வீட்டிலேருந்து வந்து கற்றுன்னு கத்துறாங்க. எனக்கு ரொம்ப அசிங்கமாக போச்சு. என் வீட்டு வாசலில் வந்து நின்றுக்கிட்டு ஒய்ஃப் எல்லாம் என்னன்னு கேட்குறாங்க. என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள், நல்லாலும் அப்புறம் சொன்னேன் அமெரிக்காவில் தான் வந்து 2 பேருக்கு ஹெல்ப் பண்ணேன். ஐயோ எங்கே பேர் இல்லைப்பா, ஏதோ நான் தப்பிக்க வேணாமா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பண்ணு. சரி ரைட், அந்த பொண்ணை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சாகணும், நான் அதெல்லாம் பண்ணுறேன் வைக்கிறேன் போகிறேன். ஆனால் இது வெளியே தெரியாமல் இருக்கணும், போலீஸ் கேஸ் ஆகக்கூடாது. இங்கே வந்து அந்த நல்லாலும் அந்த கான்ஸ்டபிள் அவனுக்கு தெரிஞ்சவன் தான் ஃபோன் பண்ணி கேட்டான் என்கிட்ட, என்ன சார் நீங்கள் ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்க போகிறீங்கன்னு. அப்புறம் சொன்னேன், டேய் சும்மாரா அவங்கள ஒன்றும் பண்ணாத, பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்லாம் சொல்லி இல்லை. இந்த மாதிரி ஒரு 8 லட்சம் செலவழியும், அதை கொஞ்சம் நீங்கள் மைண்ட் பண்ணக்கூடாது, ஓகேயா? ஐயோ எவ்வளோ ஆனாலும் பரவாயில்லப்பா, நம்ம பேருக்கு வெளில வந்துடக்கூடாது, அசிங்கம் ஆகிடும், ரொம்ப கேவலமாகிடும், வீட்டில் ஒய்ஃபெல்லாம் நூற்றோடு பார்க்க முடியாதனால. அதே மாதிரி இங்கே ரொம்ப தங்கமானவங்க மாமனார் மாமியார்லாம் இருக்காங்கன்னு சொல்லி, சரி ரைட் ஒன்று பண்ணுங்க, ஒரு 10 lakhs ரெடி பண்ணி டக்குன்னு கொடுங்க, நான் எப்படியாவது அதெல்லாம் இது பண்ணி க்ளோஸ் பண்ணி இது பண்ணிடுறேன், வெளியே வராது, உங்கள் பேர் வெளில வராமல் பார்த்துக்கிறேன், எல்லாம் அந்த டிரைவர் பேரில் பழைய தூக்கி போட்டுக்கிட்டு தான் பண்ணிடலாம் அப்படிலாம் சொல்லி இல்லை. 10 நிமிஷம் 10 லட்சத்தை எவ்வளோ சீக்கிரம் ஒன்றுமோ அவ்வளோ சீக்கிரம் கொடுங்கன்னு சொல்லி 10 நிமிஷத்துக்கு 10 லட்சத்தை ஒரு 2-3 ஹவர்ஸுக்குள்ளே கலெக்ட் பண்ணிக்கிட்டோம் ஜோசப். அதுக்கப்புறம் என்ன செஞ்சா ஏது செஞ்சாரு யாருக்கும் தெரியாது. இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் வரல. அவங்க ஒரு 4 நாள் முன்னாடியே அட்வான்ஸாக கிளம்பி அமெரிக்காவுக்கு வந்து விட்டார்கள். இது ஜோசப்பின் திருவிளையாடலா, இல்லை உண்மையிலேயே ஏதோ பிரச்சனையாகி அதை தீர்க்க முடியாமல் ஜோசப் அதை தீர்த்து வைத்தானா, என்ன ஏதுங்கிறதெல்லாம் யாருக்கும் தெரியாது. கதை முற்றும் அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.